ஹலோ ஃபார்மர்ஸ், வீடியோவில் எதை பற்றி வரோம்னா, நம்ம மல்லிகை செடிக்கு பூ பூக்காத காலத்தில் பூ பூக்க வைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பிளான்குலர் ஃபில்டர்ஸான கல்டர் அப்படிங்கிற பிளான்குலர் ஃபில்டரையும் அண்ட் வித்யுத் அப்படிங்கிற பிளான்குலர் ஃபில்டரோட டோசேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டோசேஜ் மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் குறிப்பிட போகிறோம். ஸோ நம்ம டுமாரோ இந்த வித்யுத் பிளான்குலர் ஃபில்டரை மல்லிகை செடிக்கு சாயில் ட்ரென்ச்சிங் பண்ணுறதை பற்றி வீடியோ தனியாக ஷூட் பண்ணி பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ அதில் நம்ம அப்ளை பண்ணுறது அண்ட் அதோட யூசஸ் எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப தெளிவாக சொல்கிறோம். அண்ட் நம்ம போன வருடம் இதே மாதிரி நம்ம கல்டர் பிளான்குலர் ஃபில்டர் மல்லிகை செடிக்கு பயன்படுத்தியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பப்ளிக்காக தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பார்க்கலாம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். ஸோ அந்த வீடியோவில் டோசேஜ் ப்ளஸ் அதோட யூசஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்திருப்போம். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பார்க்கலாம். அண்ட் டுமாரோ பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோவும் சரி, இந்த வீடியோவும் சரி, அண்ட் நம்ம ப்ரீவியஸாக குறிப்பிட்டிருந்த போன வருடம் பப்ளிஷ் பண்ண இந்த வீடியோவும் சரி, கூடிய சீக்கிரம் மெம்பர்ஸ் ஒன்லேயே மாற்றப்படும். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லைனா அதோட டோசேஜ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கிங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த கல்டர் பிளான்குலர் ஃபில்டரோட டோசேஜ் மல்லிகை செடிக்கு எவ்வளோ பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு வருட மல்லிகை செடியாக இருக்கும் பட்சத்தில் ஒரு செடிக்கு 1 ml 1.25 ml வரை பயன்படுத்தலாம். 2 வருட மல்லிகை செடியாக இருக்கும் பட்சத்தில் 1.25 ml 1.5 ml வரை பயன்படுத்தலாம். இதுவே 3 வருட மல்லிகை செடியாக இருக்கும் பட்சத்தில் 1.5 ml 1.75 ml வரை பயன்படுத்தலாம். இதுவே அதற்கு மேற்பட்ட 3 வருடத்துக்கு மேற்பட்ட 4 வருடமோ இல்லை 5 வருடமோ இருக்கக்கூடிய மல்லிகை செடிக்கு ஒரு செடிக்கு 1.75 ml 2 ml வரை பயன்படுத்தலாம். இந்த கல்டர் பிளான்குலர் ஃபில்டரை நம்ம சாயில் ட்ரென்ச்சிங்க. ஸோ இந்த கல்டரில் என்ன டெக்னிக் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பேக்லோபியூட்ரசால் 23% எஸ்சி ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இதுவே வித்யுத் அப்படிங்கிற பிளான்குலர் ஃபில்டர் பேக்லோபியூட்ரசால் 40% எஸ்சி ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இந்த 23% ப்ரைஸாக நம்ம மாற்றுறோம் அப்படின்னா 46% வரும். ஸோ இந்த கல்டரில் இருக்கிறதோட இதில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 2 இதோட அளவு இருக்குது. நம்ம குறிப்பிடலாம் ரொம்ப கான்சன்ட்ரேட்டட் ஃபார்மெட்டில் இருக்குது. அதாவது 23க்கும் 40க்கும் கிட்டத்தட்ட 2 மடங்கு அளவு பலன் கிடைக்கும். ஸோ இந்த டோசேஜ்னு பார்க்கும்போது இந்த ரெண்டுத்துக்கும் இந்த கல்டர் பயன்படுத்துகிறோட டோசேஜோட பாதி தான் நம்ம இதை பயன்படுத்தணும். ஸோ பாதி பயன்படுத்துகிறது போதும். அதுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறது மல்லிகை செடியை அழிச்சிடும். ஸோ நம்ம இந்த வித்யுத் பிளான்குலர் ஃபில்டரோட டோசேஜை பற்றி இப்போ சொல்கிறோம். இதோட டோசேஜ்னு பார்க்கும்போது ஒரு வருட மல்லிகை செடிக்கு 0.5 0.6 ml வரையும், 2 வருட மல்லிகை செடிக்கு 0.6 0.7 ml வரையும், 3 வருட மல்லிகை செடிகளுக்கு 0.7 0.8 ml வரையும். இதுவே 3 வருட மல்லிகை செடிக்கு அதிகமாக 4 வருடமோ இல்லைனா அதற்கு மேற்பட்ட வயது கொண்ட மல்லிகை செடியாக இருக்கும் பட்சத்தில் ஒரு செடிக்கு 0.8 1 ml வரை பயன்படுத்தலாம். அண்ட் நம்ம குறிப்பிட்டக்கூடிய இந்த கல்டர் பிளான்குலர் ஃபில்டராக இருக்கட்டும் இல்லைனா வித்யுத் பிளான்குலர் ஃபில்டராக இருக்கட்டும், இந்த 2 டோசேஜுமே ஒரு பெர்ஃபெக்டான டோசேஜ்னு சொல்லலாம். அதாவது இந்த டோசேஜ் தான் கட்டாயமாக பயன்படுத்தணுங்கிறது கிடையாது. நம்ம குறிப்பிட்டிருந்தக்கூடிய இந்த டோசேஜில் அந்தந்த வயது மல்லிகை செடிகளுக்கு அந்த டோசேஜில் பாதியை பயன்படுத்தினாலும் ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஆனால் அதோட நாட்கள்னு பார்க்கும்போது, அந்த இடைவெளி நாட்கள்னு பார்க்கும்போது குறையும். அதாவது நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த பெர்ஃபெக்டான டோசேஜில் நீங்கள் மல்லிகை செடிகளுக்கு போதுமான உரமிட்டு, அதாவது இந்த ரெகுலேட்டரோட எஃபெக்டை முழுவதும் தாங்குகிற அளவுக்கு நம்ம உரமிடணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் 6 மாதம் வரை இதோட ரிசல்ட் கிடைக்கும். இதுவே நம்ம இதுக்கு பாதியான அளவு பயன்படுத்தணும் அப்படின்னா 4 மாதம் வரை இதோட ரிசல்ட் பெர்ஃபெக்டாக கிடைக்கும். ஸோ எப்படி பயன்படுத்தினாலுமே உரமிடுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது தப்பு பட்சத்தில் மல்லிகை செடியோட ஆயுட்காலமும் குறையும். ஸோ நம்ம இந்த பெர்ஃபெக்டான டோசேஜ் பயன்படுத்தும் போது சரியாக எல்லா வழிமுறைகளையுமே பின்பற்றலை அப்படின்னா நம்ம குறிப்பிட்ட போல் மல்லிகை செடியோட ஆரோக்கியம் ஒன்றி ஆயுட்காலம் குறையும். இதுவே நம்ம இதை தவிர்க்கலாம் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, குறிப்பிட்ட டோசேஜில் பாதி அளவு பயன்படுத்தணும். இப்போது கல்டருக்கு நம்ம ஒரு வருட மல்லிகை செடிகளுக்கு 1 ml 1.25 ml குறிப்பிட்டிருந்துருக்கோம்னா அதில் 0.5 0.6 ml நீங்கள் அதிலேயே பயன்படுத்தலாம். இதுவே நம்ம வித்யுத்துக்கு ஒரு வருட மல்லிகை செடிகளுக்கு 0.5 0.6 ml கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த ஒரு வருட மல்லிகை செடிகளுக்கு நீங்கள் 0.25 ml 0.3 ml வரை பயன்படுத்தலாம். ஸோ இந்த ஹாஃப் டோசேஜ் ரிசல்ட்டில் பெருமளவு வேரியேஷன் ஏற்படுத்தாது. அந்த நாட்கள் தான் குறையும். அதாவது 6 மாதம் கிடைக்க வேண்டிய ரிசல்ட் 4 மாதமாக குறையுமே தவிர அந்த ரிசல்ட்டில் பெருமளவு மாற்றம் ஏற்படாது. வழக்கமாக மல்லிகை செடியோட வளர்ச்சி தற்காலிகமாக நின்று அதற்கு பிறகு அதீத கொப்புகள் தெரிவித்து அதிகமான பூக்கள் பூக்கும். ஸோ இப்படி தான் ரெகுலராக நடக்கும். ஸோ இந்த டோசேஜ் நீங்கள் குறைவாக பயன்படுத்தினாலும் சரி, அதிகமாக பயன்படுத்தினாலும் சரி, உரமிடுறது தவறக்கூடாது. ஆனால் அப்படி உரமிடுறது தாமதமாகவோ இல்லைனா தவறும் பட்சத்தில் மல்லிகை செடிகளுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் ரொம்பவே மினிமம் சேஃபான டோசேஜில் பயன்படுத்துறது நல்லது. அதை நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஆக்சுவல் டோசேஜில் பாதி டோசேஜ் பயன்படுத்துறது எப்போதுமே நல்லது. அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட அக்ரி சேனல் நீங்கள் புதிதாக வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயிகள் அப்படின்னா நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.